கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த உபவாச கூடுகையில தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வரவேற்கிறேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ தகப்பனே, உண்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்த மகிமைப்படுத்த அப்பா எங்களோடு இருந்து எங்களை நீங்க நடத்துகிறாச்சா. தொடர்ந்து உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம் தகப்பனே. எங்கள் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும்படியாக, ஸ்திரப்படும்படியாக இந்த நாளில் நீர் இடைப்படுவீராக. தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் தேவ பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தட்டும் அப்பா. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இப்ப இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பாடல் தான், தேவன் செய்த நன்மைகளுக்கு எல்லாம் நன்றி சொல்லிடவே நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயிரம் போதாது என்ற பாடலை நாம் பாட போகிறோம். தேவன் செய்த நன்மைகள் ஏராளம். என்ன நன்மைகள் என்பது ஆராதனை முடிவுல சொல்றேன். இந்த பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். தேவன்
ஏராளமான நன்மைகள். அதுல மிக முக்கியமான நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இடங்கள்ல சபைகள் திறக்கப்படாம இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு இதோட கட்டுப்பாடுகளோடு சில சபைகள் நடந்து கொண்டு இருந்தது. நம்ம சர்ச் ஸ்டார்ட் பண்ணாமே இருந்தோம். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம்முடைய சபையை நம்ம துவங்க போகிறோம். எவ்வளோ ஒரு நன்மையான காரியத்தை தேவன் அவர் செய்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய விசுவாச குடும்பங்கள் எல்லாரையும் தேவன் கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த கொரோனாவால எந்த பாதிப்பும் இராதபடிக்கு தேவன் அற்புதமாக அவர் வழி நடத்தினார். எந்த உயிர் சேதமும் இல்லாம நம்ம சுற்றி இருக்கிற அனைவரையும் அவர் பாதுகாத்தார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமையில தேவனை விடுதலையாக எல்லாரும் குடும்பமாக நம்முடைய சபை விசுவாசிகளோடு தேவனை ஆராதிக்க போகிறார். அது ஒரு பெரிய நன்மை. எனவே அந்த நன்மைகளை நினைத்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் காணப்படுவோம். தொடர்ந்து தேவன் தாமே நம்மை நடத்துவாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காணொலியின் மூலமாக இந்த நாளிலும் இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் நமக்கு தந்த பெரிதான நன்மைகளுக்காக தேவனுக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து திருச்சபைகள் ஆராதிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இருப்பினும் ஒரு சில அரசாங்க சட்ட திட்டங்களோடு கூட நாம் அதற்கு கீழ்ப்படிந்து இந்த ஆராதனையை நடத்த இருக்கிறோம். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து சொல்வோம். ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த உபவாச நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் இந்த சமூகத்தில் உபவாசத்தை ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரையும் ஊழியக்கார குடும்பத்தார் நேசக்காரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். மகிமை தேவத்தாமே தொடர்ந்து துவக்கம் எழுதி மட்டுமா இந்த உபவாச கூட்டத்தில் மகிமை பிரசன்னம் இருந்து ஆளுகை செய்யும்படியாக ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கொண்டு பேசுவீராக, தொடர்ந்து இடைக்கட்டி வழி நடத்துவீராக. மட்டுமாய் ஆராதிக்க தந்த உடைய கிருபைகளுக்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நீ ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே உடைய ஆலயக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த கால வேளையில கூட இன்று நாம் தியானிக்கும் வேத பகுதி, இந்த நாட்களில பிரியமானவர்களே 3 முக்கிய எதிரிகளை குறித்து பரிசுத்த வேதாகம் கூறுகிற சத்தியங்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய தலைப்பு 3 முக்கிய எதிரிகள். முதலாவதாக இவ்வுலகம். இவ்வுலகம் நம்மை சுற்றிலும் இருக்கிறது, இது ஒரு முக்கிய எதிரி. இரண்டாவதாக நம்முடைய மாம்சம், இது நமக்குள் இருக்கிறது, இது ஒரு முக்கிய எதிரி. மூன்றாவதாக பிசாசு, இது இவன் உலகத்தில் இருக்கிறவன். இந்த 3 முக்கிய எதிரிகளை குறித்து இந்த கால வேளையில தேவ செய்தியாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு முதலாவதாக நாம் தியானிப்போம் இவ்வுலகம். எழுதிக் கொள்ளுங்கள். இவ்வுலகத்தை குறித்தான சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. உலகம் முழுவதும் பொல்லாங்கன் கையில் கிடைக்கிறது. ஆகவே ஒரு முக்கிய எதிரி இந்த உலகம். உலகம் முழுவதும் இந்த பொல்லாங்கன் கையில் இருக்கிறது என்ற வேத பகுதி சொல்கிறது. இன்னும் யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் பார்க்கிறோம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான் என்று இந்த வேத பகுதிகள் நமக்கு குறிப்பிடுகிறது. அருமையான தேவ ஜனமே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆகவே உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று ஆண்டவர் இந்த வேத பகுதிகளில் குறிப்பிட்டிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தின் காரியங்களையும் சிற்றும்பங்களையும்
நாம் நேசிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் நாம் தேவனுக்கு சிநேகிதர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியாது. எனவே தான் திட்ட தெளிவாக ஆண்டவர் இதை எதிர்க்கிறார். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஏனென்றால் உலக சிற்றின்பங்கள், மாம்சத்தின் இச்சைகள், கண்கள் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமையான காரியங்கள் இவையெல்லாம் நம்மை அழிவுக்குள் வழி நடத்துகிறது. ஆகவே தான் கர்த்தர் இதனை விபச்சாரிகளே என்று குறிப்பிடுகிறார். இந்த காலவேளையிலே கூட இவ்வுலகம் நமக்கு ஒரு முக்கிய எதிரி. அது மாத்திரமல்ல, 1 யோவான் 2:16 நாம் பார்க்கிறோம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்கள் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இன்றைக்கு கூட அநேக சிற்றின்பங்கள், களியாட்டுகள், கேளிக்கைகள் இவையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகம் இந்த நேரத்தை அருமையால் வீணாக கழித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த லாக்டவுன் பீரியட்ஸ்ல கூட அநேகர் தங்கள் செல்களினாலே விளையாடி கொண்டும் கேளிக்கைகளினாலும் திரைப்படங்களினாலும் மற்றும் நேரத்தை வீணடித்துக் கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தேவஜனம் இந்த உலக சிநேகமான காரியங்கள், கல்லின் இச்சை, மாம்சத்தின் இச்சையை தூண்டுகிற கிரியைகள், காரியங்களில நாம் அடிபடியக்கூடாது, அவைகளை நாம் பார்க்க கூடாது என்று திட்ட தெளிவாக தேவன் நமக்கு எச்சரிக்கிறார். ஆகவே தான் இந்த நாட்களில இவைகள் யாவும் உலகத்தில் உண்டாக்கப்பட்டவைகள், இவைகள் பிசாசினால் உண்டாக்கப்பட்டவைகள் என்று திட்ட தெளிவாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நமக்கு முக்கிய எதிரி என்று சொல்லும் பொழுது அது நம்மை சுற்றிலும் இருக்கிறது. இந்த உலகம் ஒரு பூமி உருண்டை. இந்த உலகத்தை சுற்றிலும் நாம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே முதலாவது முக்கிய எதிரி இந்த உலகம் என்று சொல்லலாம். இதனை ஜெயிக்க நாம் என்ன செய்ய, இந்த கால வேளையில இந்த உலகத்தை ஜெயிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே, 1 யோவான் 5:4 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:4 எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனால் பிறப்பதெல்லாம் இன்றைக்கு நாம் ஆவியிலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய பிள்ளைகள். ஆகவே ஆவிக்குரிய பிள்ளைகளாக அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாம் ஆவியிலே மறுபடியும் தேவ ஆவியினாலே நம்முடைய ஆவி மறுபடியும் பிறந்திருக்கிறது. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையினால் மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த வேத வசனம் எப்படியாக சொல்கிறது? அதாவது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் தேவனை பற்றினதாய் இருக்கிறது. நாம் ஆவிக்குரியவர்கள், நாம் ஆவியிலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் உலகத்தான் அல்ல, இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன், தேவனுக்குரியவன் என்று சொல்லி நாம் விசுவாசத்தினாலே இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னும் 1 யோவான் 5:5 பார்க்கிறேன் என்றால், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த வேத வசனம் அப்படியாக சொல்கிறது. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் மறுபடியும் ஆவியிலே பிறந்திருக்கிறோம். இன்றைக்கு முற்றிலுமாக ஆண்டவர் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் நமக்காக இந்த உலகத்திலே பிறந்து மனுக்குலத்திற்காக மனுக்குலத்தின் சகல பாவங்களை சுமந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று இந்த வேத பகுதியிலே குறிப்பிடுகிறது. ஆகவே முதலாவது எதிரி நம்மை சுற்றிலும் இருக்கிற இந்த உலகத்தை எதிர்க்க ஜெயிக்க நாம் நம்முடைய விசுவாசமே இதனை மேற்கொள்ள முடியும். இந்த விசுவாசம் பெருக பெருக நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் உண்டு. இன்றைக்கு கூட நமக்கு ஒரு பெயர் உண்டு, விசுவாசிகள், இல்லையா? நாம் எப்படி பெலிவர்ஸ் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகவே முதலாவது இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எப்படி வருகிறது என்றால் நம்முடைய விசுவாசமே. லாக்டவுன் பீரியட்ஸ்ல கூட தேவன் அற்புதமான முறையில கடந்த 6 மாதங்களாக நம்மை பாதுகாத்து வழிநடத்தி ஜீவனையும் பலனையும் கொடுத்தாரே, அது எப்படி? அவருடைய விசுவாசத்தை, அவரை பற்றி இருக்கிற அந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயம் எடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது.
இரண்டாவது ஒரு முக்கிய எதிரியை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அது நம்முடைய மாம்சம். இந்த மாம்சம் எங்கே இருக்கிறது? அது நமக்குள் இருக்கிறது. முதலாவது எதிரி உலகத்தில் சுற்றிலும் இருக்கிறது இல்லையா? அது நம்மை சுற்றிலும் இருக்கிறது. இரண்டாவது எதிரி நமக்குள் இருக்கிற மாம்சமே. வேதத்துல கலாத்தியருக்கு எழுதின நிருபம் எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கலாத்தியர் 5:17 வாசிக்க கேட்போம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்றும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் ஆவிக்குரியவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் ஆவியிலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்மை வழிநடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் ஆவிக்குரியவர்கள். ஆகவே நாம் நமக்குள் இருக்கிறதான இந்த மாம்சத்திற்கு நமக்குள் அதாவது போராட்டம் உண்டு. ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் உண்டு. வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். வசனத்தின்படி தான் ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் அருமையான தேவ ஜனமே, வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம். ரோமர் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆவியிலே பிழைத்திருக்கிறோம். நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். வேத வசனத்தினாலே ஆவியானவரை கொண்டு நம்முடைய ஆவியிலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவர் என்ற வேத வசனத்தின்படி நாம் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்படுகிறோம். வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அதன்படி வாழ்கிறோம், நடக்கிறோம். ஆகவே நாம் ஆவிக்கேற்றபடி பிழைத்திருந்தால் அதன்படி நடக்க கடவுள் என்று வேத வசனம் சொல்கிறது. மாம்சத்தின் பிழைத்தால் சாவீர்கள். ஆகவே தான் இந்த வேத வசனம் திட்ட தெளிவாக சொல்கிறது. நமக்கு இரண்டாவது எதிரி நமக்குள் இருக்கிறதான மாம்சமே. இந்த மாம்சத்தின்படி நாம் செயல்படக்கூடாது. ஆகவே கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார் என்று வேத வசனம் சொல்கிறது. இன்னும் நீங்கள் யூதா 23ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் நாம் மாம்சத்தில், அதாவது பாவம் என்கிறதான மாம்சத்திலே பாவம் நம்மை ஆளுகை செய்து கொண்டேதான் இருந்தது. இந்த பாவத்தினால் நாம் கரைப்படுத்தப்பட்டிருந்தோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிறோம். அவருடைய வார்த்தையினால் நாம் கழுவப்படுகிறோம். அவருடைய நாமத்தினால் நாம் கழுவப்படுகிறோம். ஆவியினால் நாம் கழுவப்படுகிறோம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முற்றிலுமாய் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட நிலையில நமக்கு கிடைக்கிறதான வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். நமக்கு கிடைக்கிறதான வஸ்திரம் நீதியின் சால்வை. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் நமக்குள் இருக்கிற, அதாவது மாம்சத்தின் மூலமாய் நாம் கரைப்படுத்தப்படுகிறோம் என்று வேத வசனம் சொல்கிறது. இப்படிப்பட்ட வஸ்திரத்தை நாம் ஒதுக்கி தள்ள வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தமே நம்முடைய அலங்காரமாய் இருக்கிறது. ஆகவே ஒரு காலத்தில் நாம் பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம். இப்பொழுதோ நாம் பரிசுத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் இந்த மாம்சத்தை மேற்கொள்வதற்கு கலாத்தியர் 5:24 சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்துல எல்லா மாம்சத்தின் கிரியைகளை, அதாவது மாம்சத்தின் இச்சைகளையும் ஆசை இச்சைகளை நாம் சிலுவையிலே அறைந்திருக்கிறோம். சிலுவையில் அறைந்திருப்பது என்பது எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்குதல். நாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு காலத்திலே நாம் பாவத்திற்கு அடிமையா இருந்தோம். இப்பொழுது நாம் பரிசுத்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். பாவமான இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்கி தள்ளி பரிசுத்தமான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பரிசுத்தத்தை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் பாவத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் வெறுத்து ஒதுக்குதல் தான் சிலுவையில் அறையப்படுகிற ஒரு அனுபவம். ஆகவே மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கிறிஸ்துவை உடையவர்கள் சிலுவையிலே அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பவுல் இதைதான் சொல்கிற, இனி நான் அல்ல
கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு வேத வசனம் இப்படியாக பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கலாத்தியர் 5:24, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் என்று வேத வசனம் சொல்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறிவுண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆவியிலே பிழைத்திருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நாம் முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுத்து பரிசுத்தக்கென்று இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாம்சம் நம்மை ஆளுகை செய்யவில்லை, நம்முடைய ஆவியை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். முற்றிலும் நாம் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனாய் காணப்படுகிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார், நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆம், தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜீவனுள்ள தேவனுடைய மாம்சமே இன்றைக்கு நாம் புசிக்கும் ஜீவ அப்பமாக காணப்படுகிறது. ஆகவே யோவான் 6ஆம் அதிகாரம் 54-56 நீங்கள் வாசித்து பாருங்கள். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த மாம்சத்தை நாம் மேற்கொள்ள நாம் ஒவ்வொரு நாளும் அருமையான தேவ ஜனமே இந்த மாம்சத்தை, அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய வசனத்தை புசிக்கிறவர்களாக உட்கொள்கிறவர்களாக நாம் அதன்படி நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த வேத வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆகவே இரண்டாவது முக்கிய எதிரி நமக்குள் இருக்கிற மாம்சமே. இந்த மாம்சத்தை நாம் சிலுவையிலே அறையுண்டு இருக்கும் பொழுதுதான் நிச்சயமாக நாம் அதனை மேற்கொள்ள முடியும். தேவன் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற நித்திய ஜீவனை நாம் உடையவர்களாய் காணப்படுகிறோம். இந்த நித்திய ஜீவன் நாம் என்றென்றும் நிலைத்து வாழக்கூடியவர்கள். ஆகவே அருமையான தேவ ஜனமே, இந்த வேத வசனத்தின்படி நாம் அதாவது மாம்சத்தை மேற்கொள்கிறவர்களாய் காணப்படுகின்றோம். ஆக இரண்டாவது எதிரி நமக்குள் இருக்கிற எதிரி. இந்த மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நம் சிலுவையிலே அறையும்போது அல்லது வெறுத்து ஒதுக்கும் பொழுது, இவைகள் மாம்சத்தின் இச்சையான கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சைவைகளை நாம் வெறுத்து ஒதுக்கி முற்றிலுமாக ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து அதன்படி செயல்படுகின்ற பொழுது இந்த மாம்சத்தை நாம் மேற்கொள்கிறோம். ஏனென்றால் நாம் ஆவிக்குரியவர்கள், நாம் தேவனுக்குரியவர்கள், நாம் தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்யார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த நாட்களில் நாம் மாம்சத்தையும் ஜெயிக்கிறோம். நம்முடைய முக்கிய எதிராக நமக்குள் இருக்கிற மாம்சத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு கூட அநேக இந்த நாட்களில் போராட்டங்கள், அநேக குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற அநேக போராட்டங்களுக்கு காரணம் இந்த மாம்சமே. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையும்பொழுதுதான் ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ முடியும். மூன்றாவதாக நம்முடைய எதிரி என்று சொல்லும் பொழுது யாருக்கும் தெரிந்தது பிசாசு. வேதத்துல 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கவர் பெரியவர். இந்த வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும். இந்த உலகத்தில் இருப்பது யார்? பிசாசு. இந்த உலகம் உலகத்தையும் மோசம் போக்கிற பிசாசு என்று பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டான் என்று இந்த வேத வசனங்கள் வெளிப்படுத்தல நாம் வாசிக்கிறோம். இன்னும் 1 யோவான் 3:8 நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 3:8 எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்க கேட்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாக்கப்படுகிறான் என்று வேதவசனம் சொல்கிறது. அருமையான தேவஜனமே, இந்த கால வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, மூன்றாவது நம்முடைய முக்கிய எதிரி பிசாசு.
ஆகவே தான் இவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவன். ஏதேன் தோட்டத்துல இவன் மூலமாகத்தான் பாவம் தொடர்ச்சியாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு நாம் பரிசுத்தத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பிசாசை ஜெயிக்க, இந்த பிசாசை மேற்கொள்ள யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதில் நீங்க பார்த்தீர்கள் என்றால், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். இது வேத வசனம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனை எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் அவன் ஓடி போவான். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. இந்த பிசாசை நாம் எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் நீங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தீர்கள். ஆகவே பிசாசை நாம் ஜெயிக்க ஜீவனுள்ள தேவனுடைய ரத்தத்தை எடுத்து உபயோகப்படுத்துங்கள். அவனுடைய அந்த ஜீவனுள்ள ரத்தத்தை அவன் மீது தெளியுங்கள், அவனுடைய கிரியைகள் மீது தெளியுங்கள். அப்பொழுது அவன் ஓடி போவான். அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் நம்முடைய விசுவாசத்தினாலும் அவனை நான் ஜெயிக்க முடியும். இந்த கால வேளையில கூட பிரியமானவர், நமக்கு 3 முக்கிய எதிரிகளை சொன்னேன். முதலாவது இவ்வுலகம். இந்த உலகம் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. 2வது நம்முடைய மாம்சம். இந்த மாம்சம் நமக்குள் இருக்கிறது. 3வது பிசாசு. அவன் உலகத்தில் இருக்கிறான். ஆகவே தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனை நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? அதை நான் விவரித்து சொன்னேன். சுருக்கமாய் சொல்றேன். இந்த உலகத்தை ஜெயிக்க நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 2வது, இந்த மாம்சத்தை ஜெயிக்க ஆவிக்கேற்றபடி பிழைத்து ஆவிக்கேற்றபடி நடக்கடவோ. எடுத்து சொல்ல போனால், நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவைகளை அறையுண்டு அல்லது மாம்ச இச்சைகளை வெறுத்து ஒதுக்கி அவனை மேற்கொள்வோம். 3வதாக, பிசாசை ஜெயிக்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்ற வேத வசனத்தின்படி அவனை எதிர்த்து நிற்போம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை எதிர்த்து ஜெயம் எடுப்போம். அப்பொழுது அவன் ஓடி போவான். இந்த காலவேளையில இந்த 3 முக்கிய எதிரிகளை குறித்து நாம் தியானித்தோம். இதனை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து நம்மை சுற்றிலும் இருக்கிற, நமக்குள்ளும் இருக்கிற, இந்த உலகத்தில் மோசம் போக்குகிற இந்த கிரியைகளை அறிந்து இந்த நாட்களிலே எச்சரிக்கையாக இந்த உபவாச கூட்டங்களிலே நாம் இருந்து அவனை ஜெயிக்க போகிறோம். ஆகவே இந்த கேட்ட இந்த சத்தியத்தின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில திருச்சபை வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அரசாங்க சட்ட திட்டங்களின்படி ஆராதிக்க போகிறோம். இன்னும் அநேக திருச்சபைகள் நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக கூட நாம் சேர்க்க போகிறோம். இன்னும் விடுதலையாய் தேவனை ஆராதிக்கத்தக்கதாக நாம் இந்த காரியங்களை எல்லாம் நேர்த்தியான முறையிலே செயல்பட இந்த உபவாச கூட்டங்களில இந்த குறிப்புகளை எடுத்து தயவு செய்து நீங்கள் செபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அருமையான தேவச்சனமே, 3 முக்கிய எதிரிகள். முதலாவது நம்மை சுற்றிலும், 2வது நமக்குள், 3வது இந்த உலகத்திற்குள். ஆகவே இதனை மேற்கொள்ளத்தக்கதாக இந்த கால வேளையில கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்த செய்தியின்படி நாம் இந்த உலகத்தை, நம்முடைய மாம்சத்தை, பிசாசை ஜெயிக்கிறவளாக வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆகவே ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சோதரிப்பான் என்ற வேத சத்தியத்தை தியானித்தீர்கள். அதே போல இந்த கால வேளையில கூட கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கப்படுகிற தேவனுக்குள், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழுங்கள். நிச்சயமாக ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்த செய்தியின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இந்த நாளிலே கூட ஒரு சில காரியங்களை குறித்து நான் சொல்லிவிட்டு நான் செபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனை ஆராதிக்க இருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில கண்டிப்பாக நாம் யாவரும் அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த முகக்கவசத்தை நீங்கள் அணிந்து கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 2வதாக சானிடைசர் செய்ய வேண்டும். அதாவது உங்கள் கைகளை சர்ச்சை சபைக்கு வெளியில வைக்கப்பட்ட அந்த சானிடைசர், அதன் மூலமாய் உங்கள் கைகளை நீங்கள் கழுவி சுத்திகரித்து உள்ளே வர வேண்டும். 3வதாக நாம் பார்த்தோம் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ், அதாவது ஒரு 2 மீட்டர் அளவில்
நாம் இந்த நாட்களில் அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து இப்படியாக தேவனை ஆராதிப்பதினாலே திருச்சபை விசுவாசிகள் இதனை பொறுத்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலைகளை கூட மாறும். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். நம்மை விடுதலையாய் ஆராதிக்க கர்த்தர் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையின் காலத்தில் நாமும் அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நாம் செயல்பட உங்களை ஒப்புக்கொடுங்கள். மறவாதீர்கள். இந்த காரியங்களுக்கு முற்றிலுமாக எங்களை அர்ப்பணித்து நீங்கள் செயல்படுங்கள். இன்னொரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். சிறு குழந்தைகளை ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதாவது 10 வயதுக்குட்பட்டவர்கள் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டாம் என்றும், இன்னும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களும் இந்த நாட்களில் அவர்களை தவிர்ப்பது நல்லது என்று இந்த காரியங்களை குறித்து அரசாங்கம் சட்டத்திட்டங்களாக கொடுத்திருக்கிறார்கள். இதனை மனதில் வைத்து நாம் சற்று காலங்கள், அதாவது இந்த காலம் எப்படி நமக்கு இந்த 6 மாத கால அளவும் நம் கீழ்ப்படுத்தி நடந்தோமோ அதே போல கொஞ்ச காலம் எல்லாம் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அதுவரை நம் அரசாங்க சட்டத்திட்டங்கள் கீழ்ப்படுத்தி செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய முக்கிய எதிரி அரசாங்கமோ உலகத்தில் உள்ளவர்களோ மனிதர்களோ அல்ல, மாம்சத்திற்கும் உரியவர்கள் அல்ல. அதாவது நம்முடைய முக்கிய எதிரியாகிய 3 எதிரிகள் நம்மை சுற்றிலும் நமக்குள்ளும், அதாவது இந்த உலகத்துக்குள் இருக்கிற அந்த 3 எதிரிகளை எதிர்த்து ஜெயம் எடுத்து வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? எல்லோரும் கண்களை மூடுவோம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில இந்த வாச நாளிலே உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த வாக்குறுதி செய்தின்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த சத்தியத்தின் மூலமாக எங்களுக்குள்ள ஆண்டவரே 3 முக்கிய எதிரிகளை குறித்து எங்களுக்கு இந்த கால வேளையில வெளிப்படுத்தினீர். ஆம் ராஜா, இந்த நாட்களிலே எங்களை சுற்றிலும் மற்றும் எங்களுக்குள்ளும் மற்றும் இந்த உலகத்துக்குள்ளும் இருக்கிறதான இந்த முக்கிய எதிரிகளை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து இந்த சத்தியத்தின்படி விசுவாச குடும்பங்கள் அப்பா நாங்கள் இந்த முக்கிய எதிரிகளை மேற்கொண்டு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கிருபை தருவீராக. இந்த நாட்களில கடந்த உபவாச கூட்டத்திலே நாங்கள் ஜெபித்தோம். தேவனுடைய மகிமையின் ஆண்டவரை எங்களுக்கு நீர் காண செய்து ஆலயங்கள் திறக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் திருச்சபை வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை விடுதலை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதன்படி செயல்பட தேவரீர் நீர் கிருபை தந்திருக்கிறீர். அதற்காக கூட ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் இந்த ஆராதனைகளை எல்லாம் நேர்த்தியான முறையில நடத்தி முடிக்க கிருபை தாரும். இன்னும் பெரிய ஆலயங்கள் ஆண்டவரே நடத்த முடியாதபடி சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஆகவே அந்த தடைகளில் நீக்கி விரைவில் ஆலயங்கள் விடுதலையாய் தேவனை ஆராதிக்க நீர் கிருபை தர வேண்டுமா ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் இன்றைக்கு கிராமப்புறங்களிலும் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிவோம். தகப்பனே, இந்த வைரஸ் நாளில எங்கள் தமிழ்நாட்டில எங்கள் இந்திய தேசத்துல மேற்கொண்டு சேதம் வராதபடி தேவன் தாமே தேவ ஜனங்கள் அப்பா கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றும் அப்பா இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் தாமே நீர் ரட்சித்து பாதுகாத்து கர்த்தர் தாமே இந்த கொரோனா வைரஸை விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். மகிமின் தேவன் தாமே இந்த தேசம் முழுவதுமாக விடுதலையாய் ஆண்டவரை ஆராதிக்க நீர் கிருபை தர வேண்டுமாய் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளும் விடுதலையை ஆராதிக்க நீர் கிருபை தர வேண்டுமாய் இந்த கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஊழியத்திற்கு தடையா இருக்க எல்லா தடைகளும் விலகி மகிமை தேவத்தாமே உங்களுடைய மகிமையை காண நீர் கிருபை தருவீராக. ஆசீர்வதிங்க. வழிநடத்த காத்திருக்கிறதான ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து இடைக்கட்டி வழி நடத்துங்க. இம்மட்டுமாய் ஆராதிக்க தந்த உங்களுடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் இடைக்கட்டி தாங்கும்படி நடத்தும்படி உங்களுடைய கரத்தில் நான் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். கேட்ட அந்த சத்தியத்தின்படி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு காத்திருக்கிறார்கள் அந்த தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. தொடர்ந்து கட்டத்தாமே குறைகளை நிறைவாக்குங்க. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரையும் இந்த வாக்குத்தத்த செய்தின்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் இந்த செய்தியின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம். நமக்கு எதிரடியாக எழுதுகிற சத்துருவை துரத்தி அடிப்போம். விரைவில் தேவ நாமத்தை மையப்படுத்தும்படியாக
தேவனுக்கென்று கனமான ஊழியங்களை நாம் எடுத்து செயல்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.